அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 1957வது வருடம். அப்படியே நிப்பாட்டு, நீ பேசுறது கான்ஸ்பிரசி தானே? ஆமாம் ஆமாம், நீ பேசுறது கான்ஸ்பிரசி தான் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் ஐடியில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி ஒரு காணொலியாகவே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த காணொலியும் ப்ளஸ் டார்பாவினுடைய 3வது பாகத்தையும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கான்ஸ்பிரசி தியரி பேசுகிறான் விக்கி அப்படிங்கிற ஒரு பரப்புரை இங்கே செய்யப்படுது. ஒட்டுமொத்தமாக நிறைய சேனல் வழியாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து செய்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு தெளிவான சில விளக்கங்களை நான் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நம்ம இதுவரையிலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 வீடியோஸ் தமிழ் பொக்கிஷத்தில் இருக்கும். ப்ளஸ் ஒரு 600லேருந்து 700 வீடியோஸ் நம்ம டிலீட் பண்ணியிருப்போம். தேவையில்லை, அது நிறைய வியூஸ் போகலை, நிறைய பிரச்சனைகள் வந்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 600 வீடியோ கிட்ட டிலீட் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் ஒரு 300-350 பிக் பாஸ் வீடியோஸ் நம்ம டிலீட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். அந்த 2000 வீடியோஸில் அவங்க கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோஸ் வெறும் 30 கூட இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த 30 அப்படின்னு சொல்லும்போது நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசின இலுமினாட்டி அப்படிங்கிற அந்த சீரீஸ், அடுத்ததா இப்போ லாஸ்ட்டாக பேசியிருக்கிற அஜெண்டா 21 அப்படிங்கிற சீரீஸ், அடுத்ததா அவங்க சொல்லி காண்பிக்கிற சீரீஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டம். ஸோ குமரிக்கண்டம் தான் அவங்க கண்ணை உறுத்திட்டு இருக்கு நம்ம கான்ஸ்பிரசி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிற. ஸோ 30 வீடியோ வச்சுக்கிட்டு மீதம் இருக்கும் ஒரு 2000 இல்லாட்டி ஒரு 1900 வீடியோஸை கான்ஸ்பிரசி வீடியோஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த யூடியூப் சேனலை நம்ம ரொம்ப பகைச்சிருக்கோம். அவங்களுடைய ஐடியாலஜியை நம்ம பகைச்சிருக்கோம். அந்த ஐடியாலஜி அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு தலைவன் இருக்கலாம், அந்த தலைவன் இந்த மாதிரியான அரசியலில் இருக்கலாம், இல்லை அவனுக்கு எதிராக சில விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கலாம், தமிழர்களுடைய பெருமையை சொல்லியிருக்கலாம். இது எதுவுமே அவனுக்கு தாங்காது. கேட்டால் விக்கி கான்ஸ்பிரசி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறானுங்க. அதுவும் கடைசி அந்த டைனோசர் முட்டை அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அரியலூரில் இனிமேல் டைனோசர்னு கேட்டாலே சிரிப்பானுங்க, அந்த அளவுக்கு மாற்றி வச்சுட்டு போயிட்டானுங்க. ஆனால் அரியலூர் அப்படிங்கிறது டைனோசர் வாழ்ந்த இடம் தான் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் இன்னொரு கேள்வி வேற கேட்டிருந்தானுங்க, என்னடா டைனோசர் வாழ்ந்து இருந்தா என்ன, வாழவில்லை என்றால் என்ன, தமிழகத்துக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, இதெல்லாம் தமிழர்களுடைய பெருமையா? அடே நான் எதுவும் பேசலை. பிக் பாங் தியரியை பற்றி ஏன் இன்னும் விஞ்ஞானிகள் பெரிய அளவில் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க? அதை படித்து மனிதனுக்கு என்ன நடக்க போகுது, ஏதோ விதத்தில் அவங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வர வேண்டும், அவ்வளோதான். சரி, நம்ம நாட்டில் நம்ம ஊரில் இந்த மாதிரி டைனோசர் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு அருங்காட்சியமாகவோ இல்லாட்டி அதை பற்றியான ஹிஸ்ட்ரியோ வெளியில் வந்துச்சுன்னா ஸ்டடீஸ் பண்ணுறவங்க இல்லாட்டி ரிசர்ச் பண்ணுறவங்க தமிழ்நாடுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க, அரியலூர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க, அதை சுற்றி இருக்கிற கிராமத்தில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அவங்களுடைய தோற்றம் என்ன, இதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு முட்டை ஒரு டைனோசர் இல்லை இங்கே பிரச்சனை, நம்முடைய வரலாறு தான் இங்கே பிரச்சனை. ஸோ அதை மூடி மறைக்கிறதுக்கு நீங்கள் நான் கான்ஸ்பிரசி பேசுகிறேன்னு சொன்னாலும் சரி, 30 வீடியோக்காக நான் கான்ஸ்பிரசி பேசுகிறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை நான் பொய் பேசுகிறேன்னு சொன்னாலும் சரி, என்னுடைய பாதையில் எந்த விதமான மாற்றமும் வரப்போவது கிடையாது. இது நேரடியாக நான் சொல்கிற விஷயம்தான். இன்னும் உங்களுக்கு நான் ஏதாவது பொய் சொல்லியிருக்கேன், கான்ஸ்பிரசி இந்த 30 வீடியோ தவிர வேறு ஏதாவது நான் பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது நம்புனீங்கன்னா, கடைசியாக பேசுகிற இந்த டார்பா வர நம்ம ஏதாவது தப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அந்த கருத்துக்கான விடை இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்து விடலாம். முடிஞ்சதா? ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தவங்க கூட ஆமாம் அவன் கான்ஸ்பிரசி பேசுகிறான்னு சொல்லி அந்த சேனலில் போய் அப்படியே கமெண்ட்ஸை போடுறது, இந்த சேனலில் வந்தால் விக்கி நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வேண்டாம். உண்மை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா ஆலோசித்து நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் தேடி பாருங்கள். நான் பேசுகிறத மட்டும் நம்பாதீங்க, எவன் பேசினாலும் நம்பாதீங்க. அதுக்கு பின்னாடி உண்மை இருக்கா அப்படிங்கிறத தேடி பாருங்கள். ஜியோ இருக்குது, கூகுள் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, உங்கள் கையிலையும் எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் இருக்குது. அதை பயன்படுத்துங்கள். கருப்பாக இருந்தாலும் சரி, காவியாக இருந்தாலும் சரி, நீளமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கு. அதுக்கு பின்னாடி போகாம நமக்கு என்ன தேவை, நம்முடைய தலைமுறைக்கு என்ன தேவை, இந்த உலக அரசியல் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க போகிறோம். ஸோ இது பிடிச்சிருக்கிறவங்க மட்டும் நம்ம கூட இருங்க. இல்லாதவங்க இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசுகிற அந்த நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு உங்களுடைய அந்த போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள். அதை வாசிக்கும் போது நானும் ஹர்ட் ஆவேன். என்னை ஃபாலோ பண்ணுற இல்லாட்டி இதை தேடி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடிய இளைஞர்களுக்கு கூட அது சின்னதாக ஒரு நெகட்டிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பற்றி அதிக அளவு நான் பேச விரும்பலை. ஸோ இத்தோடி முடிச்சுக்கலாம். டார்பா பாகம் 3 இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷனுக்கு சாரி. நிறைய பேர் நம்மளை டார்கெட் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ டார்பா பாகம் 3 இது கான்ஸ்பிரசி தியரி இல்லை நண்பா, நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்கிடாதீங்க. கீழே நிறைய ரிசர்ச் பேப்பர்கள் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம், அதை வேணால் போய் பாருங்கள். நிறைய வெப்சைட்டுகள் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் தேடி பார்க்கலாம்.
ஸோ டார்பா 3ல் நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த டார்பா ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அதை தான் நம்ம பார்க்கணும். எதற்காக ஆரம்பித்தார்கள், எப்போது ஆரம்பித்தார்கள், இந்த தருணத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்டர்நெட்டை டார்பா அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னோமே, ஆனால் ஆர்பா நெட் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்முடைய பாடப்புத்தகங்களில் இருக்கிறது. அதை எப்படி அப்போ டார்பா கண்டுபிடிச்சதாக சொல்வாய்? அது ஒரு கேள்விதான். அதே மாதிரி சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு எதிராகத்தான் இவங்க இவ்வளோ பெரிய வளர்ச்சிகள் எல்லாமே இல்லாட்டி கண்டுபிடிப்புகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்களா? இந்த கேள்வியும் நம் மனதில் எழ வேண்டும். கடைசியா நம்ம பார்த்த ரோபோ ஹியூமனா இருக்கட்டும் இல்லாட்டி ஃபேஸ்புக்கிசமா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே பல உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது எல்லாமே சைஃபை ஃபிலிமில் வர்ற மாதிரியே இருக்கே. அதை வந்து யோசிச்சு பார்த்தா சாதாரண மனிதர்களுக்கு இது நடக்குமா நடக்காது அப்படிங்கிற ஒரு தோரணை மட்டும்தான் இருக்குது. இதை எப்படி முழுவதுமாக நம்புவது அப்படின்னு நிறைய பேர் டவுட்டை தெரிவிச்சிருந்தீங்க. 1992க்கு முன்பாக இன்டர்நெட் அப்படிங்கிறதும் ஒரு சைஃபை ஃபிலிம் தான். ஆனால் 1992 இப்போ 2020 நிற்கும் போது இன்டர்நெட் இங்கிருந்து நீ அமெரிக்காவுக்கு சீக்கிரமா பேசிடலாம், வாட்ஸ்அப்னு ஒரு செயலி வரும் அப்படின்னு சொன்னா 1992 இருந்தா போடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்படித்தாங்க ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. ஸோ 1957 வருடம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சோவியத் யூனியன் ரஷ்யா ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறார்கள். அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏன்னா இவ்வளோ நாள் அமெரிக்கர்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா டிவி, பெரிய பெரிய வாகனம், சொகுசு வாகனங்கள், இதை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ரஷ்யா ஒரு கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. ஆனால் ரஷ்யா இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்காமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்பேஸ் அப்படிங்கிற வேற லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ அமெரிக்கா நினைச்சது இப்படி போனால் கோல்டு வாரில் அவன் ஜெயிச்சிடுவான், நம்மளை தோற்கடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நினைத்தார்கள். அது அப்படி நினைப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் இன்டர்நெட் கிடையாது. ஸோ என்னவா இருந்திருக்கும்? டெலிஃபோன் மட்டும்தான் இருந்திருக்கும். ஒரு இடத்துல குண்டு போட்டுட்டாலோ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்தாலும் சீக்கிரமாக தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் கால் மட்டும்தான். இந்த ஃபோன் கால், இந்த வயர் இதெல்லாமே துண்டித்து விடுவார்களோ? வயர்லெஸ்லாம் கிடையாது, வயர்ட் லைன் தான். இதெல்லாம் துண்டித்து விடுவார்களோ? நம்முடைய நெட்வொர்க்கை துண்டித்து விடுவார்களோ? வான்வெளியை அவர்கள் கையகப்படுத்தி விடுவார்களோ? இந்த ஒரு அச்சம் அமெரிக்கர்களுக்கு வருகிறது. அமெரிக்காவில் அடுத்த வருடத்திலிருந்து 1958 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே மாறுது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிறது அவங்களுடைய சிலபஸில் கூடுதலான சப்ஜெக்டா சேர்க்கப்படுகிறது. ஸோ மறுபடியும் அவங்க சயின்ஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சயின்ஸினுடைய டெக்னாலஜி எல்லாமே மறுபடியும் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார்கள். இதன் காரணமாக 2 அமைப்பை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறார்கள். அன்னைக்கு அமைக்கப்பட்ட அமைப்பு தான் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசா அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த அமைப்பு. அதன் பிறகு அவங்க முக்கியமா இன்னொரு அமைப்பையும் ஆரம்பித்தார்கள். அதுதான் ஆர்பா என்கிற அமைப்பு, அதாவது அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி என்பதுதான். ஸோ ஆர்பா வந்துருச்சு. இந்த அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சியா இருக்கட்டும் இல்லாட்டி நாசாவா இருக்கட்டும், இது எல்லாமே அதர் டிரான்சாக்ஷன் கேட்டகரியில் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதர் டிரான்சாக்ஷன் கேட்டகரி. இதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சொன்னேன்ல, கீழே லிங்க் இருக்குன்னு அதை வாசிச்சாதான் தெரியும். ஒரு அரசாங்கம் ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு அமைப்புக்கோ நிறைய பணத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த பணம் மக்களுடைய வரி பணம். அந்த வரி பணத்திற்கு ஒவ்வொரு பணத்திற்கும் அவங்க கணக்கு காண்பிக்க வேண்டும். ஆனால் அதர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்ற இந்த நிறுவனங்களுக்கு, இந்த அமைப்புகளுக்கு கொடுக்கும் பணத்தை எந்த விதமாக கணக்கு காண்பிக்க வேண்டாம். ஸோ இவங்க அதர் டிரான்சாக்ஷனுக்குள்ள வராங்க. அடுத்ததா இந்த 2 அமைப்புகளும் டைட்டில் 5, அதாவது ஃபெடரல் அக்விசிஷன் ஸ்ட்ரீமிங் ஆக்ட் ஆஃப் 1994 என்கிற சட்டம் செல்லுபடியாகாது என்பதுதான். ரெட் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் டேப் கேட்டகரியில் இந்த 2 நிறுவனங்களும் வரவே வராது. ரெட் டேப்னா முக்கியமான சில கோப்புகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு ரெட் கலர் டேப், ஒரு விதமான ஒரு வயரோ இல்லாட்டி நூலோ என்பது சுற்றப்பட்டு இருக்கும். அதை தான் ரெட் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஃபைல்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காகத்தான். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான சில விஷயங்கள் இந்த அமைப்புகளில் நடப்பதை வெளியில் கூட சொல்ல வேண்டாம் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள். ஸோ டார்பா அப்படிங்கிறது ஆர்பாவாக இருந்தது தான் பிற்காலத்தில் டார்பாவாக மாற்றப்பட்டது. ஆர்பா நெட் அப்படின்னு சொல்றது தான் பிற்காலத்தில் இன்டர்நெட்டாக மாற்றப்பட்டது. ஆர்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரிசர்ச் பண்றாங்க. பல நிறுவனங்களுக்கும் பலவிதமான சயின்டிஸ்டுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்படி ஸ்புட்னிக் அப்படிங்கிற செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டு விட்டது, நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? நம்முடைய வயர்டு எல்லாமே அவங்க துண்டித்து விட்டால் நம்முடைய கம்ப்யூட்டரை வச்சு நம்ம எப்படி என்ன செய்ய முடியும்? நம்முடைய அரசாங்கங்கள் யார் கூட தகவல் பரிமாற்றங்கள் செய்ய முடியும்? இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஸோ எம்ஐடியில் படிக்கிறவங்க, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க அவங்களுடைய கண்டுபிடிப்பை ஒவ்வொன்றாக வெளியில் கொண்டு வருகிறார்கள். 1962 வருடம் ஜேசிஆர் லிக்லிடர் அப்படிங்கிறவர் கேலக்டிக் நெட்வொர்க் என்பதை கண்டுபிடித்ததாக டார்பா அறிவிக்கிறது. இந்த கேலக்டிக் நெட்வொர்க் வழியாக 2 கம்ப்யூட்டர் பேசும் அப்படிங்கிற ஒரு தியரி அங்கே ப்ரூவ் பண்ணப்படுது. 1967 வருடம். ஸோ 1962 வருடம் இந்த ஜேசிஆர் அப்படிங்கிற ஒரு பெயர் சொன்னேன் பாருங்க, அவங்கள டார்பா ஹையர் பண்ணிட்டாங்க.
அடுத்தது 1967 பாக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு தகவலை குட்டி குட்டி பாக்கெட்டா, ஒரு டேட்டாவை குட்டி குட்டி பாக்கெட்டா பிரித்து ஒரு நெட்வொர்க் வழியாக அனுப்ப முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடித்ததால் ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் வைக்கப்பட்டிருந்தால் அந்த இரண்டு கம்ப்யூட்டருக்கு மத்தியில இந்த மாதிரி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பாக்கெட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அன்றைக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது ARPANET. சோ ARPANET 1967 குட்டியா ஒரு குழந்தையாக பிறக்கிறது. அதன் பிறகு அவங்க என்ன செய்றாங்க, இரண்டு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்றாங்க. இந்த ARPANETல இரண்டு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி லாகின் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து வேறொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புறாங்க. ஆனா எதிர்பாரா விதமாக லாகின் அப்படிங்கிற டேட்டா கிடைக்கல, LO இந்த இரண்டு டேட்டா மட்டுமே கிடைச்சிருக்கு. மீதம் இருக்கும் எழுத்துக்கள் மாயமாகி விட்டன. மறுபடியும் விஞ்ஞானிகள், அந்த டார்பாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் பலவிதமான சோதனைக்கு கட்டளை இடுகிறார்கள். நிறைய பேர் சோதனை செய்கிறார்கள். கடைசியா இங்க அனுப்புற அதே மெசேஜ் அங்க கிடைக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட போது 1970வது வருடம் 4 கம்ப்யூட்டர் மட்டும் தான் இந்த ARPANETல கனெக்ட் ஆகி இருந்தது. சோ இப்படி ARPANET கண்டுபிடிச்சிட்டாங்க. வேறொரு யூனிவர்சிட்டி ஹவாய் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி ALONET அப்படிங்கிற வேறொரு நெட்வொர்க்கை அவங்க செயல்படுத்துறாங்க. அதாவது அவங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை மட்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய நெட்வொர்க். சோ அங்க ஒரு நெட்வொர்க் இருக்கு, இங்க ஒரு நெட்வொர்க் இருக்கு, இரண்டையும் நம்ம கம்பைன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது தான் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. அதன் வழியாகத்தான் ARPANET என்பது இன்டர்நெட்டாக மாறுகிறது. 1970 கண்டுபிடிக்கப்பட்ட டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் வழியாக கண்டுபிடிக்கப்பட்ட இன்டர்நெட் 1992வது வருடம் தான் மக்களுக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. நீங்களும் இதை பயன்படுத்தலாம், தனியார் நிறுவனங்களும் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வருகிறது. இந்த உத்தரவுக்கு பின்னால் 20 வருடங்கள் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். இதுக்கு பின்னால் அவங்களுடைய ரிசர்ச், அவங்களுடைய கட்டமைப்பு, இதன் வழியாக அவங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்கும், எதிரி நாட்டவர்களை எப்படி சிதைக்கலாம், இந்த மாதிரியான பல ரிசர்ச்ல டார்பா என்கிற அமைப்பு ஈடுபட்டு இருந்தது. சோ டார்பா நான் சொன்ன மாதிரி 1-2 ப்ராஜெக்ட் மட்டும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. சொல்ல போனா டார்பாக்கு ஒரு லெபார்டரியே கிடையாது. அவங்களுடைய லெபார்டரி அப்படின்னு சொல்லும்போது யூனிவர்சிட்டியில இருக்கிற லெபார்டரி ஒரு 120 இருந்து 300 நபர்கள் தான் மேக்ஸிமம் அங்க வேலை செய்வாங்க. அப்படின்னா அவங்களுடைய வேலை என்ன? ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில நல்ல ப்ரொஃபசர் இருக்காரா, அவரை வச்சு இந்த ப்ராஜெக்ட்டை செய்யவை. இந்த சயின்டிஸ்ட் இந்த லேப்ல இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்களா, உங்க வீட்ல லேப் இருக்கா, இந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு கொடு. இப்படி ப்ராஜெக்ட்டை கொடுத்து தேவையான மனிதர்களிடம் இருந்து அவங்களுடைய அவுட்புட்டை மட்டும் எடுத்துக்கிறது தான் டார்பாவினுடைய மிக முக்கியமான எய்ம். அவங்களால உருவாக்கப்பட்டு முழுமையடைந்த ப்ராஜெக்ட்டுக்கு லிஸ்ட் தான் இது. அடுத்ததா இந்த லிஸ்ட் அவங்க இப்போது செய்து கொண்டிருக்கும் ப்ராஜெக்டினுடைய லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறிய விக்கி, அப்படின்னா இந்த சைஃபை ஃபிலிமில் இருக்கிற மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நிறைய செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இருக்கே. சிந்தட்டிக் பிளட் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இன்றளவும் பேசப்படுகிறது. 2008 தொடங்கின ப்ராஜெக்ட் 12 வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கு. 2017 சீக்கிரமாக சிந்தட்டிக் பிளட், ஆர்டிஃபிஷியல் பிளட் கிடைக்கும் என்று அறிவித்தார்கள் இதே டார்பாவை சேர்ந்தவர்கள். அது என்ன சிந்தட்டிக் பிளட்? வேற எதுவுமே கிடையாது. போர், யுத்தம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா வருடங்களிலும் ஏதாவது ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஸோ டார்பா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுகிறது. ஆர்டிஃபிஷியல் பிளட்டை நீ தயாரித்து கொண்டு வா. ஏன்னா ராணுவ வீரர்கள் ஆப்கானிஸ்தான்ல இருக்காங்க, ஈரான்ல இருக்காங்க, ஈராக்ல இருக்காங்க, அங்கங்க அடிபட்டுருது. அவங்களுக்கு தேவையான ரத்தத்தை பல நாட்களுக்கு பிறகுதான் கொண்டு செல்ல முடிகிறது. அப்படி கொண்டு செல்லக்கூடிய ரத்தம் கூட பல நபர்களுக்கு பொருந்தவில்லை. பல நபர்களும் பல ராணுவ வீரர்களும் இறந்து விடுகிறார்கள். ஸோ எல்லோருக்கும் பொதுவான ஒரு ரத்தத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? போடுறா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்றாங்க. IBM எல்லாமே அதுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இது சிந்தட்டிக் பிளட்டுக்கு மட்டும்தான். இதனுடைய டீடைல்ஸ் நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்க போகிறோம். அடுத்ததா மைண்ட் கண்ட்ரோல் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யுத்த சமயத்தில் கை கால் என்பது இழந்த வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி செயற்கை காலை பொறுத்தும் ஒரு விதமான ப்ராஜெக்ட். இதெல்லாம் இப்போதுதான் நடைபெற்று வருகிறது. நான் சொல்றது எல்லாமே 1980, 85, 90 இந்த காலகட்டங்களில். அடுத்ததா இன்செக்ட்ஸ், பூச்சி வகையான ரோபோட்டுகளை உருவாக்க வேண்டும் என்பது அவங்களுடைய மிக முக்கிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கு. ஒரு நட்சத்திரத்திலிருந்து வேறொரு நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ராஜெக்டாக இருக்கு. இதெல்லாம் சாதாரண லெவலில் இருக்கிற ப்ராஜெக்ட். இன்னும் ஹை லெவலில் இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் இருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நிச்சயமா சிந்தட்டிக் பிளட்டா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஒவ்வொன்றா ஐடென்டிஃபை பண்ண போறோம். அவங்க எவ்வளவு தூரம் அதில் சக்சஸா இருந்திருக்காங்க, இந்த டார்பா செய்த ரகசியமான சில ஆபரேஷன்ஸ் என்ன, அதனுடைய டீடைல்ஸ் ஏன் வெளி உலகத்துக்கு வராமல் போனது, இப்படி பல விஷயங்கள் அடுத்த ஒரு பதிவு வழியாக பார்த்து விடலாம். சோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொன்ன பொய்கள் அப்படி இல்லைன்னா கான்ஸ்பிரசி உங்களுக்கு தோன்றி ஏதாவது இருந்தால் கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. இனி எவனாவது விக்கி கான்ஸ்பிரசி பேசுறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நான் ரிப்ளை கொடுக்க போறது கிடையாது. என்னுடைய சார்பாக உங்களுடைய ரிப்ளையை நாங்க எதிர்பார்க்கிறேன். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.